மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசியா வலம் வரக்கூடியவங்க. செவ்வாய் பகவானை ராசி நாதனாக கொண்டவங்க. கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க. பரந்த மனப்பான்மை கொண்டவங்க. நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க. தகுதி தராதரங்கிறத இவங்க குணத்தை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க. வசதி வாய்ப்புகளை வச்சு ஒரு நாளும் இவங்க யாரையும் எடை போட மாட்டாங்க. உண்மைக்கு புறம்பான வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையானது இல்லைங்கிறத உணர்ந்தவங்க. இதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றதுல ரூல்ஸ் ராமானுஜம் இவங்கள தான் இருப்பாங்க. அதாவது குறுக்கு வழி அப்படிங்கிறத ஒரு நாளும் யோசிக்க மாட்டாங்க. இப்போ ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ஆத்த கடந்து அந்த பக்கம் போகணும். அந்த ஆத்த கடக்குறப்போ தண்ணி இல்லன்னு தெரிஞ்சும் கூட, எதுக்குப்பா அதுல கீழே இறங்கிட்டு பள்ளம், மேடு, முள்ளு, கல்லு இருக்கும். நம்ம சரியான பாதைய பார்த்தே போயிடுவோம்னு யோசிப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் நல்ல விதத்திலேயே பார்ப்பாங்க. நேர்மையாவே இருப்பாங்க. இதனால இவனுடைய எதிர்பார்ப்பும் அப்படி இருக்கு. நெறைய பேரு, "அட இவன் என்னடா ரூல்ஸ் ராமானுஜமா இருக்கான். இவனுக்கெல்லாம் திருந்தவே மாட்டான்." அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனா, ஒரு நாள் அவங்க கஷ்டப்படுறப்ப யோசிப்பாங்க. பேசாம இவங்கள மாரியே இருந்திருக்கலாம். நம்மளும் நல்லா இருந்திருப்போம். கொஞ்சமா வருமானம் இருந்தாலும் சரி, கொஞ்சமான வசதி வாய்ப்பு இருந்தாலும் சரி, அவன் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கான்னு யோசிப்பாங்க. சொல்லப்போனா மேஷ ராசியா பொறக்கிறதே கடவுள் குடுத்த வரம்தாங்க. ஏம்மா, நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியுமா? நிஜமா மேஷ ராசிக்கு தான் நீ பலன் சொல்லிட்டு இருக்கியான்னு கூட இப்ப யோசிப்பீங்க. காரணம் கேட்டீங்கன்னா, உண்மைய தூக்கிட்டு சுத்துறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணுங்க. புரியுதுங்களா? நீங்களே யோசிச்சாலும் உண்மைக்கு புறம்பா ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏதாவது உங்க மனசு ஒத்துக்காது. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த மேஷ ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. மறுபிறவி நீங்க எடுக்கக்கூடிய காலங்க. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் நிகழக்கூடிய அதிசயங்களால மேஷ ராசிக்கு நல்லது நடக்கும். ஆனா, உசிரே போனாலும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க செய்யக்கூடாது. அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். நம்ம நினைப்போம்ல, "அட போடா! என்னடா வாழ்க்கை இது? திரும்ப புதுசா பொறந்து வந்தாவது பரவால்ல." அப்பயாச்சும் நம்ம தலைவிதி நல்லா இருக்கும். நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமோலாம் நெறைய நேரங்கள்ல பேசியிருப்போம். மனம் வருத்தப்பட்டு. அப்படி ஒரு வாழ்க்கை நிலைய தான் ஜனவரி 28 முதல் மேஷ ராசிக்கு நடக்கப் போகுது. நெறைய கஷ்டங்கள தாண்டி வந்துட்டோம். போராடி, போராடி மேஷம்னாவே போராட்டம். போராட்டம் அப்படின்னாவே மேஷம் தான். ஆனா, எப்பவுமே வெற்றி வகை சூடாம நீங்க இருக்கவே மாட்டீங்க. ஏன்னா, முருகப்பெருமானுடைய முழு அனுகிரகம் படைத்தவங்க நீங்க. போராட்டம் இருந்தாலும் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது ஊரே பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்திருக்கும். அது பொறாம, பொச்சரிப்பு அது ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது எப்பவுமே பின்வாங்காத ஒரு விஷயம். உங்களுக்கு எதனால அந்த மாதிரி ஒரு மாற்றம் அப்டின்னா, குரு பகவானுடைய மாற்றத்தின் காரணமா. குரு பார்க்க கோடி நன்மை. "எப்பா சாமி, நவகிரகங்கள்லே நீ ஒருத்தன் தான்ப்பா ரொம்ப நல்லவன். எங்களுக்கு ஒரு நல்ல வழிய காட்டு" அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போட பார்க்கிறது இவருடைய நகர்வ தான். கிரகங்கள பொறுத்தவரைக்கும் கொஞ்ச நாட்கள் வந்து முன்னாடி நகருவாங்க. கொஞ்ச நாட்கள் பின்னாடி நகருவாங்க. முன்னாடி நோக்கி நகர்றத வந்து பார்த்தீங்கன்னாக்க இடம்பெயர்ச்சி. பின்னாடி நோக்கி நகர்றது வக்ர கதின்னு சொல்லுவோம். அந்த வக்ர கதியில தான் இத்தனை நாளா குரு பகவான் பயணம் பண்ணிட்டு இருந்தாரு. இவர பொறுத்தவரைக்கும் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகுறதுனால தான் மேஷ ராசிக்கு அதிர்ஷ்ட பலன்கள்னு சொல்ல முடியும். அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி நாங்கலாம் சொல்றது என்னன்னா, குரு பகவான முழு சுபகிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தங்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு வந்தா, சனி பகவானுடைய பார்வைய நாங்க எந்த அளவுக்கு பார்ப்போமோ, அதே மாதிரி குரு பகவான் என்ன பண்றாரு, அவருடைய பார்வை வந்துட்டு எந்தெந்த இடங்கள்ல விழுது, ஏன் இவருக்கு வந்துட்டு எதுவுமே நல்லது நடக்கலங்கிறதையும் நாங்க பார்ப்போம். அப்படி பார்க்கிறப்போ, மேஷ ராசிக்கு முன்னாடி இருந்த காலங்கள் எல்லாமே அதாவது குரு பகவானுடைய வக்ர கதியில உங்களுக்கு சரியான பலன் கிடைக்காததுக்கு காரணம், இவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு பலமா இல்ல. சரிங்க. இப்போ வந்துட்டு அவருடைய பார்வை பலமா இருக்கா? இல்லையா? கட்டாயம் இருக்கு. இவர பொறுத்தவரைக்கும் ரிஷப ராசியில சஞ்சாரம் பண்றாரு. ஆனா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி பிற்பகல் 3 மணி 9 மணிக்கு வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. இதன் காரணமா குரு பகவான் மிதுன ராசிக்கு பேச்சாக்கூடிய மே 14ஆம் தேதி வரைக்கும் சில ராசிக்காரர்களுக்கு பல வழிகள்ல, பல வேலைகள்ல சிறப்பான வெற்றி அடைவீங்க. அதுல மேஷ ராசி முதல்ல இருக்கீங்க. மேஷ ராசிக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது நேரடி பயிற்சியா நடக்குது. இதனால உங்களுக்கு செல்வம் பெருகும், வாழ்க்கையில மகிழ்ச்சியும், வளமும் நிறைந்திருக்கும். அனைத்து வேலைகளையும் குறிப்பிட்ட நேரத்துல முடிக்க முடியும். வேலையில இருக்கிறவங்க தனியார் துறையோ, அரசாங்க துறையோ பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். சிந்தித்து செயல்பட்டாலும் கடினமான வேலைய கூட சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க.
குறிப்பா இந்த நேரத்துல உங்களுடைய வேலைய நீங்க சிறப்பா முடிக்கிறதுக்கு வாழ்க்கை துணை முழு ஆதரவா இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையிலயும் மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். நிதி நன்மைகளை பெற போறீங்க. பொருளாதார நிலையில நல்ல உயர்வு இருக்கும். திடீர் பணவரவு இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள்ல உங்க கதவ தட்டுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையும் மேம்பட்டு இருக்குது. இந்த காலம் அப்படிங்கிறதே உங்களுக்கு மகிழ்ச்சியும், திருப்தியும் நிறைவா குடுக்க போகுது. நெறைய பணவரவு கிடைக்கும். வருமானம் அதிகமா கிடைக்கும். ஒட்டு மொத்தமா ஆண்டியாகவே இருந்தாலும் அரசனாக மாறிடுவீங்க. ஆண்டி, அரசன் உங்களுக்கு ரிலேட்டபிளா தான் இருக்கும். ஏன்னா முருகப்பெருமான பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்குமே காரணகர்த்தா. நிறைவான வாழ்க்கைக்கும் அவர்தான் பொறுப்பு. அந்த செல்வ நிலையும் நிலை இல்லை அப்படிங்கிறதையும் உணர்த்துறதுக்கு அவர்தான் பொறுப்பு. சரிங்களா? இந்த குரு பகவானுடைய வக்ரகதியினால வேலை மற்றும் வியாபாரத்துல நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுடைய வசதிகள் அதிகமாகும். வெளிநாட்டுக்கு போகணும், வசதி வாய்ப்புகள் பெருகணும்னாக்க இப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வேலை தேடிட்டவங்களுக்குலாம் நல்ல சம்பளத்தோட உங்க தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும். எந்த ஒரு துறையில நேர்ந்தாலும் சரி, ஒவ்வொரு துறைகளிலுமே வெற்றி பெற முடியும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் கூட இப்ப வெற்றிகரமா முடிச்சிருவீங்க. நிதி நிலையில நல்ல உயர்வு இருக்கு. நீண்ட கால கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். வேலை தொடர்பா வெளிநாட்டுக்கு போவீங்க. அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். வியாபாரத்துல அழுத்தங்களை சந்திச்சுட்டு வந்த நீங்க வியாபாரத்துல நல்ல உயர்வை அடைய போறீங்க. பணத்தை புத்திசாலித்தனமா செலவழிப்பீங்க. மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை, அதாவது திருமண வாழ்க்கை வந்துட்டு நிறைய சண்டை சச்சரவுக்கு உள்ளாகனதே அவங்களுக்காக நீங்க நேரம் செலவழிக்காதுதான். ஆனா இந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணை கிட்ட அதிகமான நேரத்தை செலவழிப்பீங்க. குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷத்தை கொடுக்க போகுது. சோ இப்போ வரைக்கும் பார்த்த மேஷ ராசிக்காலுக்கான குரு வக்ர நிவர்த்திக்கான பொது பலன்களை ரொம்ப சிறப்பாங்கிறத உணர்ந்திருப்பீங்க. அதாவது அதிர்ஷ்ட தேவதை உங்க கதவை தட்ட போகுது. திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிறப்பா சொல்லணும்னா ராஜ யோகம் தாங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரம். இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தினால வருமானம் அதிகரிக்குதுங்க. செவ்வாய் கேதுவுடைய அம்சத்துல பிறந்திருக்கூடிய உங்களுக்கு இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தினால பண வரவுங்கிறது தாராளமா கிடைக்கும். நினைச்சதெல்லாம் செய்து முடிப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பாக்யாதிபதி குரு பகவான் குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது உங்களுக்கு முன்னெடுத்தை கொடுக்கும். உயர் பதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகமா கொடுப்பாரு. வருமானம் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனாக்க இவருடைய பார்வையினால குரு பார்க்க கோடி புண்ணியம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். முன்னெடுத்தை கொடுக்கிறாரு. சத்ருஸ்தானத்துல குருடைய பார்வை இருக்கிறதுனால சங்கடங்கள் விலகுது. உடல்நிலை சீராகுது. வேலை தரவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகுது. வழக்குகளை கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். குறிப்பா சொத்து பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும். அடுத்த அஷ்டமஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால செல்வாக்கு உயருது. ஜீவனஸ்தானத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தொழில் வேலையில இருந்த தடைகள் விலகுது. தொழில் முயற்சிகள் வெற்றியாக மாறுது. இவர் உங்களுக்கு சாதகமா இருப்போம். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, லாபஸ்தானத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. வருமானம் பல வழிகள்ல வரும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமா கிடைக்கும். சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும். இவரை தொடர்ந்து ராகு கேது என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய பார்வை குரு பகவானுடைய சாதகமான நேரத்துல உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கேதுவினால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல்ல இருந்த சங்கடங்கள் விலகி போகும். இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும். மறைமுக தொல்லை கொடுத்தவங்க கூட விலகி ஓடுவாங்க. படிப்பை முடித்தவர்களுக்கு தகுதியான நல்ல வேலை கிடைக்கும். இவரை தொடர்ந்து சூரிய பகவான சஞ்சாரம் குருடைய சாதகமான காலகட்டத்துல உடைய முயற்சிகளை எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தி கொடுக்குறாரு. செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாரு. வேலை செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு நல்ல உயர்வு இருக்கும். அது அரசு வழிகள்ல நல்ல ஆதாயம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். சிறப்பா இருக்கு இல்லைங்களா கேட்கறதுக்கு. இப்ப பொதுப்படியா சொல்லணும்னாக்கா சங்கடங்கள் எல்லாமே விலகுது. குருவுடைய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வசந்த காலமா இருக்குது. பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது. தொழில வருமானம் அதிகமாகுது. உடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். குடும்பத்துல இந்த சங்கடங்கள் விலகி போகுது. அந்தஸ்துல உயர்வு, எதிர்பார்த்த பதவி, பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். அடுத்து தொழில் ரீதியா தொழில் இந்த தடைகள் விலகுது. சில வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில இந்த தடைகள் விலகுது. தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும். கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழில் ரீதியா ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி இருக்குங்க. அடுத்து பணியாளர்களை பொறுத்திருக்கும். ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய தனியார் துறையோ அரசாங்க துறையோ உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். திறமைக்கேற்ற பொறுப்புகள் கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த உயர்வு உண்டு. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பதவி உயர்வுல இந்த காலகட்டத்துல உங்களை தேடி வரும். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும்
குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராகி வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்த வந்த பிரச்சனைகளும் மறையுது. மாங்கல்ய ஸ்தானத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கணவருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நினைச்சதெல்லாம் நடக்கும். அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும். வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால கல்வியில முன்னேற்றம் உண்டாகும். மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் நிறைவேறும். வெளிநாட்டு கல்வி பயிலக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படுது. குருவுடைய பார்வையை பொறுத்தவரைக்கும் ரோக ஆயுள் ஸ்தானத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான உடல் பிரச்சனைகள்ல இருந்தும் இப்போ நிவாரணம் கிடைக்கும். அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இந்த சங்கடங்கள் விலகுது. எதிர்பார்த்த வருவாயினால புதிய சொத்து சேரும். கொடுத்த வாக்க நிறைவேற்றுவீங்க. சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறும். அப்படி அங்க போக முடியாதவங்க வீட்லயே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தீபம் ஏற்றி குரு பகவானோட வழிபாடு பண்ணுங்க. அப்படி இல்லையா நவகிரகங்களை வீற்றக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அவருக்கு பிடிச்சமான மஞ்சள் நிற பூக்களால அர்ச்சனை செய்து நீங்களும் அன்னைக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்த ரொம்ப அதிர்ஷ்டங்க. நிறைவான செல்வ செழிப்பு கிடைக்கும். அடுத்த பாரு நட்சத்திரம். குருவனுடைய வக்ர நிவர்த்தினால செல்வாக்கு உயரும். செவ்வாயை ராசி அதிபதியாகவும் சுக்கிரனை நட்சத்திர அதிபதியாகவும் கொண்ட உங்களுக்கு குரு பகவான் உங்களோட நட்சத்திர அதிபதி சுக்கிரனுடைய வீட்டுல சஞ்சாரம் பண்றது அப்படிங்கறது அதிர்ஷ்ட வாய்ப்பை தேடி வர வைக்கிறார். வருமானம் உயரும். நினைச்சதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவீங்க. சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீட்டுல எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வரும். பொருளாதாரத்துல உயர்வு இருக்கும். செல்வாக்கு உயருது. இவருடைய பார்வையினால பலன்கள் பார்த்திருக்கா. 6ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சங்கடங்கள் விலகுது. உடல் ஆரோக்கியம் சீராகுது. வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் ஏற்படும். ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்களா, கூலி வேலையை செய்தாலும் சரி, நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஊர் மாற்றம், இடமாற்றம் ஏற்படும். உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால செல்வாக்கு உயருது. ஆரோக்கியம் அதிகமாகும். ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொழில் வேலையில இருந்த தடைகள் விலகுது. வருமானம் உயருது. பட்டம் பதவிகள் உங்களை சேரும். இவரு உங்களுக்கு சாதகமான கூடிய நேரத்துல சனி பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் பணவரில் அந்த தடைகளை விலக்கி வைக்கிறாரு. வருமானம் பல வழிகள்ல வர வைக்கிறாரு. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். தொழில நவீன மாற்றம் செய்வீங்க. சிலர் புதுசா தொழில் தொடங்குவீங்க. செல்வாக்கு உயருது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் சேரும். அடுத்த ராகு கேதுனுடைய சஞ்சாரம். குரு பகவான் சாதகமா இருக்கக்கூடிய நேரத்துல இவங்களையும் பார்க்கணும். இவங்க உங்களுக்கு அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாக்க உடல் பாதிப்புகளை விலக்கி வைக்கிறாங்க. ஈடுபடுக இருந்த வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும். எதிரிகளுடைய தொல்லை இனி இல்லை. உங்களுடைய செல்வாக்கு அதிகம். வேலை தேடுறவங்களுக்கு உங்க தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல போட்டிகளே இல்லாத நிலையை அடைய போறீங்க. இவங்களை தொடர்ந்து சூரிய பகவான சஞ்சாரம் குருவுடைய சாதகமான நாட்கள்ல நன்மைகளை அதிகமா கொடுக்கிறார். குறிப்பா எல்லாத்தையும் சமாளிக்கூடிய சக்தி உங்களுக்கு தெரியும். மத்தவங்களுக்கு பார்த்து பயப்படுவாங்க. அரசு வழிகள்ல ஆதாயம் அதிகமா கிடைக்கும். சட்ட சிக்கல்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கை கிடைக்கும். எதிர்பார்த்த வருமானம் வரும். இவர்களை தொடர்ந்து பொது பலங்களா பார்த்தோம்னா உங்களுடைய இந்த சஞ்சார நிலையை பொறுத்து முன்னேற்றம் உண்டு. பணம் பல வழிகள்ல உங்களுக்கு சேரும். குடும்பம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவீங்க. புதுசா வீடு கட்டி குடியேறது கூட உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படுது. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவிகளும் எதிர்பாராத வகையில பதவிகள் சேரும். அடுத்து தொழில் சாணத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால லாபம் அதிகமா கிடைக்குது. தொழிலை விரிவு செய்வீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் அதிகமா கிடைக்கும். திரைப்படம், தொலைக்காட்சி, யூடியூப் இந்த மாதிரியான தொழில்கள்ல ஆதாயம் அதிகமா கிடைக்கும். அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் கூலி வேலை செய்றீங்களோ, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, ஒருத்தர் கீழே கைண்டி சம்பளம் கூடிய யாராக இருந்தாலும் சரி, உழைப்பிற்கு மதிப்பு அதிகமா கிடைக்கும். ஊதியம் உயரும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறு. தடைப்பட்ட பதவிகள் கிடைக்கும். விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது. வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு. பொன் பொருள் சேருது. குறிப்பா குருவுடைய இந்த வக்ர நிவர்த்தினால திருமண யோகம் உண்டாகும். அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் குருவுடைய சஞ்சாரம் படிப்புல முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. மேற்படிப்பு எண்ணங்கள் நிறைவேறுது. வெளிநாடு வெளி மாநிலங்களை போயிட்டு இங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாமே இப்ப வெற்றியாக மாறும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பரம்பரை நோயோ, தொற்று நோயோ, அலர்ஜியோ இல்ல சிறுநீரக பிரச்சனை எல்லா சங்கடங்கள்ல இருந்து இப்ப குருவுடைய அருளாசினால முழு நிவாரணம் கிடைக்கும். அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சங்கடங்கள் விலகுது. சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. சொத்து வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் அதிகமாகும். கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்துல ஒற்றுமை நிலவுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை அடிக்கடி வழிபாடு செய்ய வாழ்க்கையை வளமா மாறும். முடியாத பட்சத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் வீட்லயே தீபம் வெற்றியோட வழிபாடு செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. செந்தில் வடிவேலன் இருக்க உங்களுடைய செல்வ நிலைக்கு என்னங்க குறைவு? நிறைவான செல்வ செழிப்ப இவர் கொடுப்பார். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம்.
உங்களை பொறுத்தவரைக்கும் நன்மைகள் அதிகமா கிடைக்கும். ஆத்மகாரகனான சூரியனை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக கொண்டிருந்தாலும் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாகும். 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனாகவும் வராரு. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இப்போ இவருடைய வக்ர நிவர்த்தினால வரவு அதிகமா கிடைக்கும். திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு, வேலை வாய்ப்பு உண்டு. எல்லா விதங்களையும் முருகப்பெருமானுடைய அருள் பார்வை கிடைச்சிருக்கு. குரு பகவானுடைய அருள் பார்வை கிடைச்சிருக்கு. பர்ட்டிகுலரா நீங்க எல்லாருமே மேஷராசில கூடிய 3 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுமே திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும். ஏன்னா குருவினுடைய வக்ர நிவர்த்தியினால உங்களுக்கு நல்லது நடக்குது. இதுவே குருவினுடைய அம்சத்துல அருள் பாலிக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு இன்னும் உங்களுக்கு சிறப்பான அதிக நன்மைகளை கொடுக்கும். ஈடு இணையில்லாத உயர்வை கொடுக்கும். புரியுதுங்களா? சோ திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்க. முடியாத பட்சத்துல அருகில கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா ரொம்ப சிறப்பான விஷயம் தான். ஆனா முருகா முருகான்னு நீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். கந்தா என்று அழைக்கவா, கடம்பா என்று அழைக்கவா, என்ன வேணா சொல்லி கூப்பிடுங்கம்மா, கூப்பிடுங்கப்பா. ஆனா முருகனை கூப்பிடுங்க. அவருடைய துணையை தவிர்த்து உங்களுக்கு வேற எந்த துணையும் உயர்வை தராதுங்கிறத உணர்ந்துக்கோங்க. புரியுதுங்களா? சரி. இப்போ இவரால மகிழ்ச்சி அதிகமா கிடைக்கும். உடல் பாதிப்புகள் விலகுது. வேலை திறமைகளுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. தொழில்ல, வேலையில வருமானம் உயருது. உங்களுடைய பார்வையினால பூர்வீக சொத்து பிரச்சனைகள் கூட விலகுது. குலதெய்வ அருள் கிடைக்கும். சிலருக்கு வந்து புத்திர பாக்கியம் ஏற்படும். திருமண வயதுல கூட நல்ல வரன் தேடி வரும். கூடுதொழில் செல்வனுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களால நன்மைகள் அதிகமா கிடைக்கும். இது குருடைய பார்வையினால. இவர் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய நேரத்துல சனி பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்க, பணம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். சிலர் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வந்துட்டு நல்ல உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல வேலை பளுவால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகுது. வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது. இவரை தொடர்ந்து ராகுவோட சஞ்சாரம் குருடைய ஆதரவு காலத்துல உடல் பாதிப்புகள் விலகி செல்வாக்கு உயருது. இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு முடிவுகள் கிடைக்குது. எதிரிகள் விலகி செல்வாங்க. லாப ராகுவினால வருமானம் உயருது. வேலை திறனுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல வாழ்க்கையில போட்டி இல்லாத நிலை ஏற்படுது. இவர்களை தொடர்ந்து சூரிய பகவானோட சஞ்சாரம் குருடைய அருள் ஆசியினால முயற்சிகள்ல வெற்றி, செல்வாக்கு உயருது. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அரசு வழிகள்ல ஆதாயம் கிடைக்கும். இவர்களை தொடர்ந்து பொதுவா பார்த்தோம்னா குருடைய இந்த சஞ்சார நிலையில குடும்பத்துல முன்னேற்றம் உண்டு. குடும்பத்துல சங்கடங்கள் விலகுது. புதுசு சொத்து சேர்க்கை ஏற்படுது. சமூகத்துல அந்தஸ்து உயருது. எதிர்பார்த்த பதவிகள், பொறுப்புகள் உங்களை வந்து சேரும். அடுத்ததா தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ லாபம் அதிகமா கிடைக்கும். சிலர் வந்து புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த முயற்சிக்கு உதவிகள் தேடி வரும். குறிப்பா வருமானத்தை உயர்த்ததுக்கு திட்டமிட்டு செயல்படுவீங்க. தொழிலை விரிவு செய்வீங்க. ஏற்றுமதி, இறக்குமதி, இயந்திர உற்பத்தி, ஆட்டோமொபைல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், ஹார்ட்வேர்ஸ், இந்த மாதிரியான தொழில்கள்ல முன்னேற்றம் அடைய போறீங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்கு கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது. எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டாகுது. திறமைக்கேற்ற பொறுப்புகள் கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் ஏற்படுது. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் தீருது. உடல் பாதிப்புகள் விலகுது. வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு. பொன் பொருள் சேருது. சுயதொழில் செய்றவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் இருக்கும். உடைய மேற்படிப்பு எண்ணங்கள் இப்ப நிறைவேறும். விரும்பிய பாடங்கள்ல, விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் விபத்து, சுவாச பிரச்சனை, ரத்த அழுத்தம், சர்க்கரை, இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு ஆளாகி சங்கடமான நிலையில வாழ்ந்துகிட்டு இருந்த உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய நிவர்த்தியினால முழு நிவாரணம் கிடைக்கும். நல்ல திடகாத்திரமான உடல் ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பா வளம் வர போறீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப குருவால சங்கடங்கள்ல பாதிக்கப்பட்டிருந்த நீங்க இப்போ சந்தோஷப்பட போறீங்க. பண வரவு அதிகமாகுது. சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகுது. வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் அதிகமாகும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அனுதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை இனிமையா மாறும். முடியாத பட்சத்துல அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமைகளாவது சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ண, அவர் எப்படி வந்து உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குறாரு, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலையும் வெளிச்சமா மாறும். இல்லாத நிலை இல்லாத இனி எல்லாமே இருக்குங்கிற நிலைக்கு மேஷ ராசிக்காரர்கள் வந்திருக்கீங்க. நல்லா இருக்க போறீங்க. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. வாழ்த்துக்கள்.